வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான குஸ்கா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த குஸ்கா செய்யறதுக்கு நம்ம முதல்ல 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்த பிறகு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இதுதான் ஒரு சரியான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நம்ம 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா குஸ்கா தயார். இப்போ 2 விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.